மதராசி. ஹைப்பே இல்லாம வந்த படம் ஹைப்பே இல்லாம போயிருச்சு. ஏ.ஆர். முருகதாஸ் வெரி புவர் ரைட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் பிளே. ஒரு ஃப்ரெஷ்ஷான சீன் கூட இல்ல. எல்லாமே ஓப்பன் பிரெடிக்டபிள் சீன்ஸ். ஃபீலிங்ஸ், லவ், பெயின் எதுவுமே நம்ம கூட கனெக்ட் ஆகல. படம் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. கேன்டீன்ல பாப்கார்னா சேல் ஆயிட்டு இருக்கு. துப்பாக்கி வில்லன் வித்யுத் மாஸ் இன்ட்ரோ சீன் விசில் பறக்க ஒரு தரமான ஃபைட் சீக்வன்ஸ். பிஜு மேனன் ஒரு ஆவரேஜான ரோல். விக்ராந்த் ஜஸ்ட் ஃபார் டை. டான்சிங் ரோஸ்க்கு நல்ல ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ஆனா ஒழுங்கா யூஸ் பண்ணல. ஹீரோயின் கதைப்படி முக்கியமான ஆளு தான். ஆனா இங்க கதையே முக்கியம் இல்லாம போயிருச்சு. துப்பாக்கி பத்தின கதை. ஆனா துப்பாக்கி சுடாம போயிருச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் தரம். அனிருத் சாங் அண்ட் மியூசிக் சுத்தமா நல்லா இல்ல. டைம் இல்லாத அனிக்கு சான்ஸ் தரத்துக்கு வேற மியூசிக் கம்போசருக்கு தரலாம். ஃபைனலி ஹீரோ சிவகார்த்திகேயன். இந்த படம் அவர் நடிக்காமையே இருந்திருக்கலாம். ஏஆர் முருகதாஸ் எஸ்கே கிட்ட இருந்து துப்பாக்கியை புடுங்கின மாதிரி இருக்கு. எஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு டிஸ்க்ளைமர், இந்த படம் பார்த்தீங்கன்னா எஸ்கேவை வெறுத்துருவீங்க. இதுக்கு ஓடிடியில் இன்னொரு முறை அமரன் பார்த்துட்டு சந்தோஷமாக பராசக்திக்கு வெயிட் பண்ணுங்க. இந்த படம் எஸ்கேக்கு தேவையே இல்லை. ஏன் தமிழ் சினிமாக்கே தேவையில்லை. லாஸ்ட்டாக எஸ்கே பண்ண கேமியோ நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை தேட்டரில் இல்லை, ஓடிடியில் கூட பார்க்காதீங்க.